அந்த முறை இந்த மாதிரி ஒரு டான்சி கேஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பதவி விலக வேண்டிய சூழல் வருது. யார் முதலமைச்சராக இடைக்காலத்தில் யார் முதலமைச்சராக போடலான்னு ஒரு பிளான் போகிறப்ப பல்வேறு பேர்கள் அடிபடுறப்ப சசிகலா தினகரன் தான் சேர்மனை போடலாம் அப்படின்னு இவர் ரெஃபர் பண்ணுறாங்க. சேர்மன் தான் அப்போ வரைக்கும் சேர்மன் தான். இப்போ வரைக்கும் அவங்கள பொறுத்தவரைக்கும் சேர்மன் தான். டிடிவியில் இன்றைக்கி சேர்மன் தான் சொல்கிறாரு. அது மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இவரை போடலாம் அப்படின்னோடனே இவரை வந்து முதலமைச்சராக்குறாங்க. தமிழ்நாடே ஒரு ஆச்சரியப்பட்டு போச்சு. சாதாரண ஒரு சேர்மனாக இருந்தவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா அப்படிங்கிற மாதிரி அவரை பார்த்தாங்க. அவரும் இந்த கொடுத்த வேலையை ரொம்ப பவியமாக பொறுப்பாக நியாயமாக எந்த விதமான அரசியல்லாம் செய்யாமல் அப்படியே கொடுத்தாரு. அந்த அம்மாவினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு ஆளாக மாறினார். அதற்கு பிறகு 2006, 2011, 2011 இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வருது. அப்பையும் அவர் முதலமைச்சர் ஆகிறாரு. 2016 அந்த மாதிரி மறைவுக்கு பிறகு ஒருக்கா அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறார். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் 3 முறை முதலமைச்சராகக்கூடிய அரிய வாய்ப்பு அவர் கிடைக்குது.